ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு யோகா டிஎன்பிஎஸ்சி. ஸோ குரூப் 4 உடைய டெஸ்ட்டு வந்து எப்படி அடிச்சு பார்க்குறது, எந்த டயத்துலேருந்து டெஸ்ட்டு பிளானை வந்து நம்ம கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்றத ஒரு ஓரலாக ஒரு வியூ கொடுக்குறேன். நிறைய பேர் முதல்ல வந்து நிறையா குரூப்பை பற்றி டவுட் இருந்தது. அதுக்கப்புறம் டெஸ்ட் எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு. ஓகே ஃபைன். இந்த வீடியோவில் அதை பற்றி ஒரு குரூப் 4 ஆஸ்பிரண்ட் வந்து எப்போ டெஸ்ட் அடித்து பார்த்தா பெட்டர் அப்படின்ற ஒரு வியூ தான் இது. ஓகே, ஏன்னா இதை பற்றி நிறையா பேர் கேட்டதுனால இந்த வீடியோ பண்ணுறேன். ஓகே, டெஸ்ட் அடித்து பார்க்குறது உடைய வேல்யூ என்ன? ஓகே ஃபைன். அதாவது குரூப் 4 வந்து இன்னொரு நண்பர் வேற சொல்லியிருந்தாரு, மார்ச்சில் குரூப் 4 எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ண போகிறாங்க 2025 அப்படின்னு. ஸோ அதுக்கு தக்கன ஸ்டடி பிளான் கொடுங்க அப்படின்னு. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்குங்க, எப்போ எக்ஸாம் வந்தாலும் நம்மளுடைய வேகம் இதுதான். ஓகே, இன்னும் ஒரு 3 மாதம் கழிச்சு குரூப் 4 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாலும் நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் மெத்தடாலஜி இதுதான். பார்ட் டைம்னா தமிழ் மேக்ஸு, ஃபுல் டைம்னா தமிழ் மேக்ஸு ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு யூனிட், அதாவது ஒரு பாடம். எப்போ கால்ஃபேர் வந்தாலும் இந்த ஸ்ட்ராட்டஜி தான். ஏன்னா கால்ஃபேர் வருது அப்படின்னு சொன்னோடனே நம்ம வேகத்தை கூட்ட முடியாது. அப்படி முழுங்கி படிக்கிறது வந்து என்றைக்குமே உதவாக்கிறதா. 5 அட்டம்ப்ட்டு 6 அட்டம்ப்ட் போய்கிட்டே இருக்கும். நான் தான் சொல்கிறேன், இது ஒரு 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 8லேருந்து 10 மாதத்துக்கு மேலே நம்ம படிக்க வேண்டியது. கால்ஃபேர் வருதுன்றக்காக நம்ம வேகத்தை கூட்டினோம்னா நம்ம என்ன வேகத்தை கூப்பிட்டாலும் அது ஃபெயிலியர் தான். மறுபடியும் 0ல இருந்து அடுத்த கால்ஃபேருக்காக ஓடிட்டு இருப்போம். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்க, எப்போ எக்ஸாம் வச்சுட்டு போகிறாங்க, நம்ம வேகம் இதுதான். நம்ம பொறுமையாக ஸ்லோவாக 1 by 1 நல்லா அழகாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பராக நான் தான் சொல்கிறேன் 2024 ஃபுல்லாக தமிழ் மேக்ஸை நல்லா முடிச்சுட்டு 2025 ஜனவரியிலேருந்து ஜென்ரல் ஸ்டடீஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன் அதை சொன்னேன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தமிழ் மேக்ஸை நீங்கள் முடிச்சிருப்பீங்க. இது வந்து ஒரு ப்ராக்டிஸ் செஷன். ஒரு அதிகாலை 1 மணி நேரம் 2 மணி நேரம் நீங்கள் நல்லா ரீகால் பண்ணிட்டு டெஸ்ட் அடிச்சு பாருங்க, பிடிஎஃப் கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி தான் பிளான். நம்ம யோகா டிஎன்பிஎஸ்சி பிளான். நீங்கள் இப்பயே டெஸ்ட் சீரீஸ் கேட்குறீங்க. ஓகே, நம்மக்கிட்ட டீம் இருக்குதுன்னா அவங்களும் ஃபர்தராக பர்சனல் ஒர்க் இருக்குது, அவங்களும் பிடிஎஃப் ரெடி பண்ணணும், நம்ம அவங்களுக்கு வேலையை கொடுக்கணும். ஸோ நிறைய இருக்குங்க ப்ரொசீஜர். ஓகே, நானும் ஒரு 40 ஆஸ்பிரண்ட்டுன்னு சொல்லிட்டேன். ஸோ பிடிஎஃப் கொடுக்கணும்னா வளன்னு ஒரு காப்பி பேஸ்ட் பண்ணுறதில்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒர்த்தபிளாக இருக்கணும், வேல்யூபிளாக இருக்கணும், ஓரளவு ரிவிஷன் பண்ணிட்டு அவங்க எல்லா கொஸ்டினும் முடிஞ்ச அளவு கவர் பண்ணுற மாதிரி அந்த டெஸ்ட் கொஸ்டின் இருக்கணும் அப்படின்றக்காக தான் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே, என்னுடைய மெத்தடை புரிஞ்சுக்குங்க. எப்போ கால்ஃபேர் வந்தாலும் எனக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அந்த ஸ்ட்ராட்டஜி படி தான் நம்ம ஃபாலோவர்ஸை கொண்டு போவேன். இவரை ஃபாலோ பண்ணோம்ப்பா, 100 நாள் பண்ணார், 101 நாள் வேற மாதிரி. ஸோ கொலாப்ஸ் ஆகக்கூடாது. ஓகே, ஒரு நம்பிக்கையாக ஒரு சேனலை கொண்டு போகிறோம்ன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஃபாலோவர்ஸு வந்து அவங்களுடைய வேல்யூபிளான டைமை கொடுக்குறாங்க, அதை ஒர்த்தபிளாக கொடுக்கணும். ஃப்ரீன்னு நம்ம அலட்சியமாகவும் கொடுத்துட முடியாது. புரியுதுங்களா? அந்த நேம் வந்து ரொம்ப முக்கியம். எடுத்து பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. இன்னும் நல்லா புரிஞ்சுக்குங்க, டெஸ்ட் சீரியஸை பற்றி நான் பக்காவான அப்டேட் வந்து நான் 2025க்கு மேலே தான். இது வந்து படிப்பதற்கான காலம். ஒன்ஸ் தமிழ் மேக்ஸை முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நாளைக்கு 1 hour ஒதுக்குனா கூட ரிவிஷன் டெஸ்ட்டு சைடு பை சைடு ஜென்ரல் ஸ்டடீஸ் படிச்சிடலாம். இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டெஸ்ட் சீரீஸ் எத்தனை முறை கேட்டாலும் நான் இதைத்தான் சொல்லுவேன், தமிழ் மேக்ஸை முடிக்கிற வர டெஸ்ட் சீரீஸ் கிடையாது. நல்லா ரீகால் பண்ணுங்க, ரிவிஷன் பண்ணுங்க. நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ் போகும்போது கூடவே தமிழும் மேக்ஸும் டெஸ்ட் ரெகுலராக அடிச்சு பார்க்க போறீங்க. இன்னைக்கு நீங்கள் 50 கேள்வி 100 கேள்வி அடிச்சு பார்த்துட்டு அதில் சாட்டிஸ்ஃபை ஆனால் நம்ம நல்லா படிச்சுட்டோம் அப்படின்ற ஒரு மித்து வரும். நீங்கள் ஒரு டெஸ்ட்ன்றது எப்படி தெரியுங்களா, ஒரு கம்பைன் டெஸ்ட்டாக, ஒரு ஃபுல் ஃப்ளஸ்டாக வந்து 6வது ஃபுல்லாக அடிச்சு பார்க்கணும். ஒரு 2 இயலை முடிச்சுட்டு அதில் டெஸ்ட் கொடுங்க, ஒரு இயலை முடிச்சுட்டு அதில் டெஸ்ட் கொடுங்க. அதில் என்ன சாட்டிஸ்ஃபை ஆக போறீங்க? 100க்கு 100 கேள்வி எடுத்துட்டோம்னு சொல்லிட்டு என்ன பிரிண்ட் அவுட் போட்டு சோகத்தில் ஒட்டவா போறீங்க? கொஞ்சம் ஒன்றும் புரியல. கிளாரிஃபிகேஷன் நல்லா தான் வீடியோவில் கொடுக்குறோம். மறுபடியும் உங்களுக்கு ஏன் இந்த டவுட் வருது? யூ ஆர் த கவர்மெண்ட் எம்ப்ளாயி இன் ஃபியூச்சர், எதிர்காலத்தில். புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. டெஸ்ட் கொடுக்குறது என்ன, ஒரு 50 டெஸ்ட்டை ஜம்முன்னு 50 × 100 5000 ஒன்னோட கொடுக்குறது பெரிய விஷயம் கிடையாது. ஒர்த்தபிளாக இருக்கணும், உருப்படியாக இருக்கணும். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெயிட் பண்ணாலும் பெஸ்ட்டாக பண்ணுவோம்னு சொல்லியாச்சு. அதே போல் கால்ஃபர் நாளைக்கே வந்தாலும் நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் இப்படி தான் ஸ்லோவாக தான் போகும். இப்படி போனால் தான் பெட்டர். இல்லைன்னு வச்சுங்களேன், நான் ஒரு 90 நாள் ஸ்டடி பிளான் யாராவது யூடியூப் சேனலில் போடுவாங்க, ஃபாலோ பண்ணி அடுத்த அட்டம்ப்ட்டுக்கு ரெடி ஆக வேண்டியதான். 90 நாள் யாரும் படிக்க முடியாது. படித்தவங்களுக்கு அந்த 90 நாள் ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு வேணால் பக்காவாக இருக்கும். இன்னும் நீங்கள் மூட நம்பிக்கையாகவே இருக்கிறீங்க.
இதுக்குன்னு ஒரு டிஎன்பிசின்னு ஒரு கொஸ்டின்லாம் பார்த்தீங்களா? எவ்வளோ வேல்யூபிளா கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு தக்கன ஒரு 10 மந்த்தாவது ப்ரிப்பரேஷன் குடுக்கணுங்க. கொஞ்சம் ஸ்லோவாவே போனாலும் ஸ்டெடியா போலாங்க. டெஸ்ட் சீரிஸ பத்தி இப்போதைக்கு அப்டேட் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. அது எப்ப எந்த நேரம் குடுக்கணும்னு நமக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அதபடி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். தப்பா எடுத்துக்காதீங்க. சரியா? என்னடா இவர் டெஸ்ட்டும் குடுக்க மாட்டாரு, ஒண்ணும் குடுக்க மாட்டாரு. ஒன்லி அப்படின்னே நெனச்சிட்டு இருந்தீங்கன்னா, தயவு செய்து நீங்க வந்து நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே? நமக்குன்னு உண்மையான ஃபாலோவர்ஸ் யோகா டிஎன்பிசிக்குன்னு ஒண்ணு இருக்கு. அவங்களுக்காக அந்த ஒரு 50 ஜீவன்களுக்காக உழைச்சுக்கிட்டு நான் போயிட்டே இருப்பேன். எனக்கு தெரிஞ்சு ரிசல்ட் அடிக்கிறோமோ இல்லையோ, ஒரு சரியான கைடன்ஸ் குடுத்தோம்ன்ற ஒரு ஆத்ம திருப்தி இருக்கணும். நன்றி, நன்றி. தேங்க் யூ.